காரைக்குடியில் நகைக்கடை வியாபாரியிடம் 75 சவரன் தங்க நகை வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் நடந்து சென்றபோது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கத்தியை காட்டி நகைகளை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு சுந்தரம் செட்டியார் தெருவை சேர்ந்தவர் சரவணன். இவர் நகைகளை உருக்கி வாங்கி விற்பனை செய்யும் இடைத்தரகராக சென்னையில் சென்று நகைகளை கொடுத்து திருப்பி வாங்கி இங்குள்ள நகைவாரிடம் கொடுத்து அவர்களுக்கான தேவையான நகைகளை கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் நேற்று இரவு சென்னை சகோதரப்பேட்டையில் 75 பவுன் தங்க நகை மற்றும் 7 கிலோ வெள்ளி கட்டியை வாங்கி கொண்டு காலை 6:30 மணி அளவில் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இறங்கியுள்ளார். இதை அங்கிருந்து 5 விளக்கு பகுதியில் அவர் வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். நடந்து சென்று வீட்டின் அருகில் சென்ற போது இவரை பின்தொடர்ந்து வந்த 3 இருசக்கர வாகனத்தில் வந்த ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்த 6 பேர் பட்டாக்கத்தி காத்து மிரட்டி அவருடைய நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே நேற்று இதேபோல் காரைக்குடி 100 அடி ரோட்டில் ஒரு தனியார் ஜவுளி கடை மேனேஜர் ஒருத்தரை மிரட்டி இதே போன்று அவரிடமிருந்த பேக் மற்றும் பணத்தை பறித்து சென்றனர். தொடர்ந்து இதுபோன்று சம்பவங்கள் நடந்து வருவதால் இப்பகுதி மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகை வியாபாரிகளிடம் நகை அடிப்பது இது முதல் முறை அல்ல, இதற்கு முன்பு 2 முறை நடந்துள்ளது. இதனால் காரைக்குடி நகை வியாபாரிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளாங்க. அருணிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.